ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. டெட் பேப்பரில் இது சம்மந்தமான வினாக்கள் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் தயார் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். A phrasal verb is a combination of a verb and a preposition or adverb that gives a meaning different from the original verb. அதாவது சாதாரண வேர்புக்கும் ஃப்ரேசல் வேர்புக்கும் வித்தியாசம் இருக்குது. கீழே வர்ற இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நமக்கு அதில் உள்ள வித்தியாசம் தெரியும். நம்ம இப்போ ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா இந்த டெஃபினிஷனை எப்படி இன்னும் ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வேர்ப் இருக்கும், பக்கத்தில் ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும் அல்லது அட்வர்ப் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு புது மீனிங்கை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லுக் ஆஃப்டர், இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. லுக்குங்கிறது வேர்பு, ஆஃப்டருங்கிறது ப்ரிப்போசிஷன். இப்போ லுக் ஆஃப்டர் அப்படின்னு இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்லும்போது அதனுடைய அர்த்தமே மாறிடும். லுக்குனா பாரு, ஆஃப்டர்னா பின்னால் அல்லது பிறகு. ஆனால் லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது நம்ம கவனித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு இந்த ஃப்ரேசல் வேர்பில் தரும். டைரெக்டாக நம்ம இதுக்கு மீனிங் பார்த்தோன்னா வேறையாக இருக்கும். இதை ஃப்ரேசல் வேர்பாக வச்சு நம்ம பார்க்கும்போது அதனுடைய அர்த்தமே வேறையாக இருக்கும். இப்போ கிவ்னா கொடு, அப்புனா மேலே கொடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. கிவ் அப் அப்படின்னா கைவிடு அப்படின்ற அர்த்தம், அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். பிக்குனா எடு, அப்னா மேலே தெரியும், மேலே எடு அப்படின்னு இல்லை. பிக்கப் அப்படின்னு சொன்னோன்னா கற்றுக்கொள் அப்படிங்கிற அர்த்தம். ரன்னுனா ஓடு, இன்ட்டுனா உள்ள, அதுக்குள்ளே ஓடு அப்படின்னு சொல்ல மாட்டோம். திடீர்னு யாரையாவது நம்ம வந்து சந்திக்கிறோம், பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ரன் இன்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்படி ஒரு வேர்ப் பக்கத்தில் ஒரு ப்ரிப்போசிஷன் ஆர் அட்வர்ப் வந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு கொஷின் பேப்பரில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த லுக் ஆஃப்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லுக் ஆஃப்டர் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்போடைய மீனிங் வரக்கூடிய சென்டென்ஸு இதில் எதுன்னு சொல்லுங்கன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த கவனிக்கிற மாதிரி அர்த்தம் வர்ற ஒரு சென்டென்ஸும் இருக்கும், அல்லது இந்த லுக்குன்ற மாதிரி அர்த்தம் வர்ற மாதிரி வேறு 3 சென்டென்ஸும் இருக்கும். அப்போ நம்ம இந்த கவனித்தல், இந்த குழந்தைய கவனிச்சுக்கிறோம், பெரியவங்களை கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கே அர்த்தம் வருதோ அந்த இடத்த நம்ம கேட்ச் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால், என்ன சென்டென்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்குரிய சரியான மீனிங்கை நம்ம கண்டுபிடிச்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவோம். சரியா? இப்போ நம்ம கொஞ்சம் நிறையா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் இதில் பார்க்கலாம். கேட்ச் ஆன். இப்போ கேட்ச் ஆன் அப்படின்னு எடுத்தா, கேட்ச்னா பிடி, ஆன்னா மேலே பிடி அப்படின்னு அர்த்தம் இல்லை. கேட்ச் ஆன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நாம் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம். நான் சொன்னேன் பரவாயில்லையே, டக்குன்னு அந்த கருத்தை நீ கேட்ச் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கிறேன், அப்புறம்லாம் ஒன்று கொடுத்துருக்குறேன் பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா புரியும். ஐ கேட்ச் ஆன் குயிக்லி. ஷீ கேச்சஸ் ஆன் ஃபாஸ்ட் இன் கிளாஸ். இந்த இடத்துல வந்து கேட்ச் ஆன் கொடுக்கலையே, கேச்சஸ் ஆன் இருக்கே. இங்கே ஷீ இருக்கிறதுனால, தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கிறதுனால நம்ம கேட்சை வந்து கேச்சஸ்ன்னு போட்டிருக்கிறோம். மற்றபடி அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். ஷீ கேச்சஸ் ஆன் ஃபாஸ்ட் இன் கிளாஸ். தே கேட்ச் ஆன் ஈஸிலி. சரியா? அப்போ கேட்ச் ஆன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மீனிங். ஒர்க் அவுட்னா சால்வ் பண்ணுறது. ஒர்க்னா வேலை, அவுட்னா வெளியில் போய் வேலை பார்க்குறான் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை.
ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னா அதை சால்வ் பண்ணு அப்படின்ற அர்த்தம். ஐ ஒர்க் அவுட் எவ்ரிடே, நான் ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ நம்ம பாடி எக்ஸசைஸ் பண்ணுற கூட சொல்லுவோம், ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ சம்மெல்லாம் போடும்போது டெய்லி வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பல வேறு அர்த்தம். வி ஒர்க் அவுட் த ப்ராப்ளம் டுகெதர், நாங்கள் சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். தே ஒர்க் அவுட் இன் த ஜிம், ஜிம்மில் போய் அவங்க எக்ஸசைஸ் போடுறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒர்க் அவுட். லுக் ஆஃப்டர், லுக் ஆஃப்டர்னா கவனித்தல். டேக் கேர் ஆஃப் அப்படிங்கிற மீனிங். ஹீ லுக்ஸ் ஆஃப்டர், லுக் ஆஃப்டர் கிடையாது, லுக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஏஜ்ட் பேரண்ட்ஸ். சரிங்களா, நான் இங்கே ஐன்னு போட்டேன், ஸோ அதனால் லுக் ஆஃப்டர்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே மாற்றினேன், இதை நினைவில்லாமல் நான் லுக் ஆஃப்டர்னு மட்டும் போட்டேன். ஹீ லுக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஏஜ்டு பேரண்ட்ஸ், அவனுடைய வயதான பெற்றோரை கவனித்து கொள்ளுகிறான் அப்படிங்கிற அர்த்தம். செட்டப், நம்மளே சொல்கிறோம், இது நமக்கு நல்லா புரிஞ்ச ஒரு ஃப்ரேசல் வேர்பு தான். செட்டப் பண்ணிட்டியா, அரேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த அர்த்தம் நல்லா புரியும், அதனால் நான் ஒன்று தான் கொடுத்துருக்குறேன். தே செட்டப் அ நியூ கம்பெனி. அடுத்து செட் ஆஃப், இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் குழப்பம். ஆஃப்னா விளக்குறது தானே, அப்போ வந்து நீக்கிறதோ அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. சில இடங்களில் வார்த்தைகள் நம்மளை குழப்பம். அந்த மாதிரி சில ஃப்ரேசல் வேர்ப்ஸை நம்ம நல்லா 1 or 2 டைம்ஸ் திரும்ப திரும்ப நம்ம பார்த்து மைண்டில் செட் பண்ணிக்கணும். செட் ஆஃப் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது, புறப்படுது, ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம். வி செட் ஆஃப் ஏர்லி இன் த மார்னிங், நாங்கள் அதிகாலையிலேயே கிளம்புறோம் அப்படிங்கிற அர்த்தம். லுக் இன்டு, லுக் இன்டு அப்படின்னா ஆராய்ந்து அது என்ன அப்படின்னு துருவி கண்டுபிடிக்கிறது. இன்வெஸ்டிகேட், அதுதான் இந்த லுக் இன்டு அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங். த போலீஸ் வில் லுக் இன்டு த கேஸ், போலீஸ் வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம். கம் அக்ராஸ், கம் அக்ராஸ் அப்படின்னா நான் குறுக்கே வந்துட்டேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, பை சான்ஸ், யதார்த்தமாக நடந்தது, பை லக் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பை சான்ஸ், திடீரென நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அறிஞ்சுக்கிட்டோம், அல்லது கிடைச்சது, அந்த மாதிரி சொல்லலாம். ஐ கம் அக்ராஸ், அல்லது அதை பாஸ்ட் டென்ஸ்லையும் கூட நம்ம வந்து சில நேரம் நமக்கு சொல்கிற மாதிரி வரும். கேம் அக்ராஸ் அப்படியும் வரலாம், ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான். நான் வந்து 2 டென்ஸ்லையுமே வரும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கம் அக்ராஸும் போட்டிருக்கேன், கேம் அக்ராஸும் போட்டிருக்கிறேன். ஐ கம் அக்ராஸ் ஆர் கேம் அக்ராஸ் அண்ட் ஓல்டு ஃபோட்டோ, அதாவது தற்செயலாக அது நேர்ந்தது, நான் அந்த ஃபோட்டோவை பார்க்க நேர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனிங். அடுத்து கோ ஆன் அல்லது கேரி ஆன் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து சொல்லு, தொடர்ந்து செய், தொடர்ந்து போ அப்படிங்கிற அர்த்தம். கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற, கோ ஆன்னா மேலே போ, மேலே தூக்கு, அந்த அர்த்தம் கிடையாது. கண்டினியூ பண்ணு அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் கோ ஆன் வித் யோர் ஸ்டோரி, நீ சொல்கிறத சொல்லு, உன் கதையை நீ சொல்லு, தொடர்ந்து கண்டினியூ பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஷீ கேரிட் ஆன் ஹர் ஒர்க், அவளுடைய வேலையை கண்டினியூ பண்ணா, செஞ்சா அப்படிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல நான் பாஸ்ட் டென்ஸில் காமிச்சிருக்கிறேன். அடுத்தது கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல். இந்த இடத்துல ஆஃப் வந்திருக்கே, அப்போ இங்கே கேன்சல் தானே கொடுத்துருக்குறோம். சில இடத்துல ஆஃப்க்கு வந்து நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். நம்ம அந்த வார்த்தைகளை தான் கவனித்து மைண்டில் செட் பண்ணிக்கணும். தே கால் ஆஃப் தயர் ப்ரோக்ராம், அவங்களுடைய ப்ரோக்ராமை அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, கால் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பிரிங் அப், பிரிங் அப்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம், செய்ய ஆரம்பிக்கிறோம், அதை குறிப்பிடுறோம் அப்படிங்கிற அர்த்தம். ஐ பிரிங் அப் அன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, நான் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பற்றி சொல்ல போகிறேன், செய்ய போகிறேன், ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். ஐ பிரிங் அப் அன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்.
இப்போ பாரு, நான் வந்து சொல்ல வரேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வர்றேன் அப்படிங்கிற அர்த்தம். டேக் ஆஃப். டேக் ஆஃப் அப்படின்னா, ஆஃப்னா விளக்குறோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. இப்போ ஃப்ளைட்டெல்லாம் வந்து கீழேருந்து மேலே அப்படி பறக்க ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு பூமியிலேருந்து மேலே தூக்குது இல்லையா? அப்போ அது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்கா டேக் ஆஃப். கீழேருந்து லேண்டில் இருந்து லேண்டிங் ஆகுதுன்னு சொல்கிறோம், அதுக்கு ஆப்போசிட் தான் டேக் ஆஃப் அப்படிங்கிறது. மேலே போகும்போது அதை நம்ம அப்படி தான் சொல்கிறோம். கிரவுண்டை விட்டு அது லீவ் ஆகும்போது நம்ம சொல்கிற வார்த்தை டேக் ஆஃப். த பிளேன் டுக் ஆஃப் அட் நோன். இந்த டேக் ஆஃபுடைய பாஸ்டன்ஸ் தான் இங்கே டுக் ஆஃப். புட் ஆஃப். புட் ஆஃப்னா போஸ்ட்போன் பண்ணுறது. போஸ்ட்போன்னா அதை கொஞ்சம் காலத்தை நீட்டிக்கிறது, தள்ளி போடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தம். தே புட் ஆஃப் த மீட்டிங். அவங்க மீட்டிங்கை தள்ளி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம். ரன் இன்டூ. ரன் இன்டூ அப்படிங்கிறது நம்ம எதிர்பாராத விதமாக சந்திக்கிறதா இருக்கலாம், வேறு பேசுகிறதா இருக்கலாம், நம்ம பார்க்குறதா இருக்கலாம். அதை வந்து நம்ம ரன் இன்டூ அப்படின்னு சொல்கிறோம். ஐ ரேன் இன்டூ மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. ரன்னதை நான் இங்கே ரேன்னு கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஐ ரேன் இன்டூ மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. எஸ்டர்டேன்னு வந்ததுனால நம்ம இங்கே ரேன் போட்டு காமிச்சிருக்கிறோம். நான் என்னோடய ஃப்ரெண்டை நேற்று யதார்த்தமாக பார்க்க நேர்ந்தது. வி ரேன் இன்டூ அவர் டீச்சர் அட் த ஷாப். நாங்கள் கடையில் திடீர்னு நாங்கள் எங்கள் டீச்சரை பார்க்க நேர்ந்தது. தே ரன் இன்டூ ப்ராப்ளம்ஸ் ஆஃபன். அடிக்கடி அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நேருது அப்படிங்கிற அர்த்தம். லுக் ஃபார். லுக் ஃபார்னா தேடுதல், சர்ச். வி லுக் ஃபார் அ குட் டீச்சர். நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைப்பாங்கன்னு தேடிட்டுருக்கோம். ஐ லுக் ஃபார் மை கீஸ். என்னுடைய கீஸை வந்து நான் தேடிட்டுருக்கிறேன். தே லுக் ஃபார் அ ஜாப். அவங்க ஒரு ஜாபுக்காக தேடிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற அர்த்தம். அப்போ லுக் ஃபார் அப்படின்னு வந்ததுன்னா சர்ச் அப்படிங்கிற மீனிங். கிவ் அப். கிவ்னா நம்ம கொடுக்கறது அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சுருப்போம், அப்படி கிடையாது இந்த ஃப்ரேசல் வேர்பில். ஸ்டாப் ட்ரையிங். நம்ம அதை வந்து விட்டுருவோம், நம்ம அதை வந்து செய்ய மாட்டோம். இனிமேல் அது எனக்கு தேவை இல்லை, நான் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த கிவ் அப். ஐ டோன்ட் கிவ் அப் ஆன் மை கோல்ஸ். நான் எப்பவும் என்னுடைய குறிக்கோள்களெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். வி நெவர் கிவ் அப் ஹோப். நாங்கள் நம்பிக்கையை எப்போவுமே இழக்க மாட்டோம், விட மாட்டோம், அந்த மாதிரியான அர்த்தம் கிவ் அப். சரிங்களா? உங்களுக்கு இப்போ நான் ஒரு 20 ஃப்ரேசல் வேர்ப்ஸுக்கு கொடுத்துருக்குறேன். இதனால் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் பாருங்கள். இந்த ஆஃப் வச்சு வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அதனால் அதை குழப்பம் இல்லாமல் அடிக்கடி அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த சென்டென்ஸு, அந்த மீனிங்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துருக்குறீங்க, ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறேன், எஸ்எஸ் கொடுத்துருக்குறேன், சைக்காலஜி கொடுத்துருக்குறேன், இங்கிலீஷ் கொடுத்துருக்குறேன். இங்கிலீஷில் நான் நிறையாவே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இந்த ஈஸியாக அந்த ஒவ்வொரு மார்க்கை வந்து வாங்கிடலாம். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதிலெல்லாம் வந்து நிறையா இருக்கும், ஒரு 30க்கு மேலே இருக்குது. அது நமக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அடிக்கடி நம்ம வந்து அதை கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அதில் உள்ள அந்த ஒரு சின்ன வேறுபாடு தான் அதில் வரும். அந்த ஒரு சின்ன வேறுபாடு நமக்கு மனசில் அதை ஒரு நினைவில் இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு மார்க்கை வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி பாருங்கள். நான் இன்னும் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். பேப்பர் 1ம் போடுறேன், இடையில கலந்து போடுறேன். வியூவர்ஸ் கேட்குறாங்க, இதை ஒரு தலைப்பில் கேட்குறாங்க, ஒரு கிளாஸில் கேட்குறாங்கன்னா நான் உடனே அதை எடுத்து தான் போட்டுட்ருக்கிறேன். இனி தொடர்ந்து நான் போகிறேன். ஏன்னா இப்போ இது வரைக்கும் எல்லோரும் எக்ஸாம் அப்படி இப்படி நம்ம ஸ்கூலோட டைட்டாக இருந்திருப்போம். இனிமேல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் ஆரம்பிக்க போகுது, நம்ம வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம். ஸோ இன்னும் நமக்கு இடையில எக்ஸாமுக்கு முன்னால் 2 months இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் இதில் படித்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில்
யூஸ் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம பேப்பர் 1 and 2 பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஹோப்பை எப்போவுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம அப்படி தான் சொல்லி இந்த கிளாஸை முடிச்சிருக்கிறோம் இந்த வீடியோவில். அதனால் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.